ஹலோ! இன்னைக்கு ஒரு சண்டேன்றதுனால சரி ஈவினிங் மேல எங்கேயா அவுட்டிங் போலாம் அப்டின்ட்டு பார்த்துட்டே இருந்தப்போ, நான் ரீல்ஸ் Instagramலலாம் பார்த்துட்டு, அ நம்ம கேபிஎஸ் கன்வென்ஷன் சென்டர் பாண்டியில வந்து ஒரு எக்ஸ்போ மாரி போடுறாங்க. அதாவது பிராண்டட் கிளாத்ஸ், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட் பேக் எல்லாத்துக்குமே ஹால்ஃப் த ரேட் குடுக்குறேன் அப்டின்ற மாரி ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. 3 நாள் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 19, 20, 21 ஜூலை. அது வந்து போடுறாங்க அப்படின்னு பார்த்தேன். சரி போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனோம். போனப்பயே பார்த்தா செம்ம கிரவுடு வெளிய. அய்யய்யோ! என்னடா இவ்ளோ கிரவுடு இருக்குன்னு உள்ள போனா, உள்ள போக போக அவ்ளோ கிரவுட் இல்ல. ஒரு ஒரு இதுலயும் ரொம்ப கேப் இருந்த மாரி தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்டு போனோனே மென்ஸ் செக்ஷன் தான் வச்சிருந்தாங்க. மென்ஸோட ஷர்ட்டு, டீ ஷர்ட்டு அந்த மாரிலாம் வச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் மாரி காமிச்சுட்டு, அப்படியே மேல ஏறி போனா வந்து மென்ஸோட ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு, கேஷுவல் வேர் அந்த ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதுல எப்படின்னா, ஒரு ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா எவ்ளோ ரேட்டு அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க. ஒரு ஒரு டேபிள்லயுமே இருக்கு. ஒரு ஒரு டேபிள்ல இந்த பீஸ் எடுத்தீங்கன்னா இவ்ளோ ரேட் அப்டின்ற மாரி போட்டிருந்தாங்க. இப்ப ஃபுல்லா மென்ஸ் செக்ஷன பார்த்துட்டு எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? இந்தா இருக்கு அப்டின்ற மாரி விமென் செக்ஷன் வந்து கண்ல பட்டுச்சு. நல்லா பளபளன்னு இருக்க ஹீல்ஸ் அதாவது மெட்ரோ, மொச்சிலலாம் வாங்குற ஹீல்ஸ் அது எல்லாமே வந்து இங்க வச்சிருந்தாங்க. நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஐயோ! முன்னாடியே போயிருக்கலாமே! போயிருந்தா நெறையா வந்து வாங்கியிருக்கலாம். ஏன்னா, இங்க ஹீல்ஸ்லாம் வந்து மெட்ரோ அங்க வாங்குற ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்க வந்து அந்த ₹500 பெர் பேர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உண்மையாவே ஆனா நம்ம தேடி தேடி எடுக்கணும். ஒரு சில பீஸ் வந்து லைட்டா டேமேஜ் தான் இருக்கும். பட் நம்ம தேடி எடுத்தா நம்மளுக்கு கெடைக்கும். அதே மாரி நான் வந்து ஒரே ஒரு பேர் ஆஃப் ஹீல்ஸ் மட்டும் வாங்கிட்டு நான் கீழ இறங்கிட்டேன். கீழ இறங்கி இந்த சைடு பார்த்தா மென்ஸோட கோட்டு, பிளேசரு, வின்டர் ஜாக்கெட்ஸ் அது எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து அப்புறம் ஓவர் சைஸ் டீ ஷர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப பிரிச்சுலாம் பார்க்கல. லைட்டா நானும் ஒரு கிளான்ஸ் தான் பார்த்தேன். அதே மாரி உங்களுக்கும் ஒரு கிளான்ஸ் மாரி காட்டுறேன். நீங்களும் பார்த்துக்கோங்க. இப்ப அப்படியே கீழ இறங்கி வந்தாச்சு. கீழ வந்தா ஃபுல்லா விமென் செக்ஷன் தான். ஃபுல்லா ட்ராக்ஸு, நம்ம சுடி டாப்பு, அம் கிராப் டீ ஷர்ட்டு, வின்டர் டீ ஷர்ட்டு, பாடிகான் ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்துச்சுங்க. இங்க தான் வந்து ஹேண்ட் பேக்கு, ப்ளஸ் வந்து பெட்ரூம்க்கு தேவையான பிளாங்கெட்டு, கம்ஃபர்டரு, பெட்ஷீட்டு, பிரெட் ஸ்பெட்டு எல்லாமே இருந்துச்சு. ப்ளஸ் இங்க வந்து ஜுவல்ஸும் எல்லாமே வச்சிருந்தாங்க. நான் அப்படியே காட்டுறேன். நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிளான்ஸ் பாருங்க. நான் வந்து ரொம்பலாம் வந்து எடுத்துலாம் பார்க்கல. கொஞ்சம் கொஞ்சம் தேடினேன். நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. பட் எனக்கு எதுவுமே செட் ஆகுற மாரி இல்ல. ஏன்னா நான் ரொம்ப லாஸ்ட் டே ப்ளஸ் லாஸ்ட்டு மினிட்ல ரொம்ப லேட்டா தான் போனேன். அதனால எனக்கு ஒன்றும் அவ்வளோவா கிடைக்கல. அப்படியே வந்து ஒரு கிளான்ஸ் மாரி காமிக்கிறேன் பாருங்க. இங்க எப்படி இருந்துச்சுன்னா, இங்க வந்து கீழ வந்து ஸ்லிப்பர்ஸ், ஜுவல்லரி எல்லாமே இருந்துச்சு. மேல வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து அந்த மெட்ரோ மொச்சி அதெல்லாம் வந்து 500 பெர் பீஸ். கீழ இருக்க ஸ்லிப்பர்ஸ் வந்து கொஞ்சம் 400 அந்த மாரி குடுத்துருந்தாங்க, இங்க இருக்க ஸ்லிப்பர்ஸ். பட் ஜுவல்லரி ரேட்லாம் நான் விசாரிச்சேன். கொஞ்சம் எனக்கு வந்து நெறைய அதிகமா தெரிஞ்சதால நான் எந்த ஜுவல்லரியும் வாங்கல. அப்புறம் வந்து பட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் போறப்பயே வந்து நெறைய சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பட் இருந்த கொஞ்சம் கலெக்ஷன்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு. பிரேஸ்லெட்ஸ்லேருந்து, இயரிங்ஸ்லேருந்து, செட் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. இந்த நான் சொன்னேன்ல ஸ்லிப்பர்ஸ்லாம் 400 அது இந்த மாரி ஸ்லிப்பர்ஸ்லாம் தான் 400 பெர் பேர் அப்படி வந்து குடுத்துட்ருந்தாங்க. இருந்துமே கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு கீழ.
அப்படியே நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து மேட்டு, டைனிங் டேபிள்ல போடுற வந்து ஷீட் எல்லாமே வந்து இருந்திருக்கும். இப்ப நான் வந்து ஹேண்ட்பேக் செக்ஷனுக்கு வந்துட்டேன். ஹேண்ட்பேக் வந்து எல்லாமே வந்து ஆக்சுவலா சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலதெல்லாம் நான் வந்து ரொம்ப தேடி, தேடி, தேடி பார்த்தேன். பார்த்துட்டு வந்து ஒரு 2, 3 ஹேண்ட்பேக் ரேட் மட்டும் விசாரிச்சேன். இது வந்து அப்படியே ஓவராலா காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் வந்து விமென் செக்ஷன்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே மேல எனக்கு ஏதோ பிடிக்கல ஹேண்ட்பேக்குன்ட்டு நான் மேலே ஏறி வந்துட்டேன். மேலே ஏறி வரும்போது பெர்ஃப்யூம்ஸ், கூலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. லைக் நமக்கு தேவையான எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து ட்ரை பண்ணியும் பார்க்க வந்து இந்த கூலர்ஸ்லாம் ட்ரை பண்ண பார்க்கறதுக்கும் அலோவ் பண்ணாங்க. பெர்ஃப்யூம்ஸும் ஒரு சில பேர் வந்து ட்ரையல் பார்த்து தான் எடுத்தாங்க. நான் அப்படியே பில் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். என்னடா அப்படியே டே முடிஞ்சிருமா அப்படின்ட்டு கேட்டு போயிருந்தப்போ பிங்க் ஃபேஷன் ஜுவல்லரி போகலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்படியே போகிற வழியில் சாமி இருந்தார். சாமிக்கு வந்து ஒரு கும்பிடு போட்டு இந்த திருவிழாவில் இங்கே கோயிலில் ஏதோ ஃபங்க்ஷன் போல் அப்படியே வந்து பார்த்துட்டு நம்ம பிங்க் ஃபேஷன் ஜுவல்லரி போய் இறங்கினா நம்ம செம ஜகஜோதியாக நம்ம இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனால் அப்படியே ஒரு கிளான்ஸ் மாதிரி காமிக்கிறேன். நம்ம பிங்க் ஃபேஷன் ஜுவல்லரி பற்றி எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ப்ரமோஷன் கிடையாது. எனக்கு வந்து நான் எப்பயாச்சும் எனக்கு எதாவது வேணும்னா, ஃபங்க்ஷன்னா எதாவது வேணும்னா, நான் வந்து ஜுவல்லரி அந்த மாதிரி எதாவது வேணும்னா நான் வந்து இங்கே தான் போய் வாங்குவேன். ஸோ அன்றைக்கி வந்து போகலாமே அப்படின்ட்டு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். கலெக்ஷன்லாம் உண்மையாகவே நல்லா தான் இருக்கும் அங்கே எப்பயுமே. இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே பிங்க் ஃபேஷன் போய்ட்டு எதுவும் வாங்காமல் வர முடியுமா? எனக்கு ஒரு கொலுசு எடுத்துக்கிட்டு அப்படியே எனக்கு ஒரு நெக் பீஸ் அண்ட் இயரிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் வாங்கிட்டு பில்லிங் செக்ஷன் போயிட்டேன். பில்லிங் செக்ஷன் போகிறப்ப அங்கே கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அது வந்து நல்லா இருந்தது. அப்படியே நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் வந்து என்னோடய நெக் பீஸில் வந்து அந்த அக்கா வந்து எக்ஸ்ட்ரா செயின் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை ஆட் பண்ணிட்டு வரும்போதே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு அப்படியே வெளியே வந்து பார்த்தா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பை பாய்.